திருச்சியில் நடந்த போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று ஓடினர். போதைப் பொருட்களினால் ஏற்படும் அவலம் சீர்கேட்டை எடுத்துக் கூறும் வகையில் திருச்சியில் ஞாயிறன்று மாரத்தான் போட்டி நடந்தது. மாநகராட்சி கமிஷனர் தண்டபாணி ஓட்டத்தை துவக்கி வைத்தார். ஸ்ரீரங்கம் மாம்பழச்சாலையில் இருந்து அண்ணா விளையாட்டு மைதானம் வரை இந்த ஓட்டம் நடந்தது. இன்றைய தினம் டிஒஎஃப்ஐ ரத்த தான கழகத்தின் சார்பில் போதை பழக்கத்திற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக மாணவ மாணவிகளையும் கல்லூரி மாணவர்களையும் இன்னும் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து திருச்சியிலே ஒரு மாரத்தான் சாலை ஓட்டம் என்பது நடத்திட உள்ளோம். இந்த போட்டியில பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பங்கு பெறுவதற்கு இன்றைய தினம் வருகை தந்துள்ளனர். இந்த போட்டியானது மாம்பழச்சாலையில் ஆரம்பித்து அண்ணா விளையாட்டு அரங்கம் வரை நடக்க உள்ளது. வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு பரிசு தொகை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் என்பது வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஆண்களுக்கான பிரிவில் ராஜராஜன், வேணுகோபால், சுருளி மற்றும் பெண்களுக்கான பிரிவில் கஸ்தூரி, கிருத்திகா, மகாலட்சுமி ஆகியோர் முதல் 3 இடங்களை பிடித்தனர். இவர்களுக்கு ஊக்க பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன.